மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டில் இடைநிலை சாதாரண நிலை ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும் என தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சண்முகநாதன் தலைமை நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டின் இடைநிலை சாதாரண நிலை ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும், புதிய பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுகள் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் எனவும், வயது உச்ச வரம்பின்றி ஆசிரியர் பணி நியமனங்கள் நடைபெற வேண்டும் எனவும், ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்று வாழ்நாள் தகுதி சான்றாக வழங்கிட வேண்டும், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழக அரசு முழுமையாக நிராகரிக்க வேண்டும், ஆசிரியர் அரசு ஊழியர் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை களைய வேண்டும், தாய்மொழியில் கல்வி பயின்றோருக்கு தமிழக அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நாங்கள் பெற்று வந்த அகவிலைப்படி உயர்வு, சரண் விடுப்பு போன்ற பல்வேறு ஊதிய பிடித்தங்களை இந்த தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து கொரோனா காலத்தில் ஆசிரியர் பணியோடு சமுதாய பணிகளையும் இந்த ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை வாய்ப்பு ஏற்படுத்தும் பொழுது இன்றைக்கு ஆசிரியர் பணியிடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு இன்றும் நடத்தப்படவில்லை. அவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை பல்வேறு பள்ளிகளில் இருக்கிறது. நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். தாங்களாக முடிவெடுக்க முடியாது. மருத்துவ நிபுணர்களையும் மற்றவர்களையும் மற்ற எல்லா அரசு துறைகளையும் கலந்து ஆலோசித்து ஒரு சுமூகமான நிலை வந்த பிறகு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த கல்வியாண்டு பாடத்தை நடத்த முடியுமா? அது திட்டமிட்டபடி பாட குறைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மாணவர்களுடைய மனநிலை அறிந்து அவர்களுக்கு ஏற்றார் வகையில் நம்முடைய பாடத்திட்டங்களை குறைக்க வேண்டும்.